ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சின்ன விருந்து. அதுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கனை சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 கிலோ சிக்கனு நம்ம பிரியாணி செய்கிறது வந்து ஒரு 5 கிலோ பிரியாணி செய்கிறோம். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் வந்து பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அது எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டு தான் நான் போட்டிருக்கு. அடுத்து தனி மிளகாத்தூள், அதுவும் வந்து 25 கிராம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கு. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்தாச்சு. அரிசி வந்து 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம், அதனால் ஊற வச்சதுனால 1க்கு 1.5 தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு இதுலேயே 2 எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஊற்றிக்கிறேன். தயிர் சேர்த்துருக்கு. இது வந்து நல்லா டம் போட்டு மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே 65யும் சேர்த்துருக்கோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.